கரியர் மிஸ்டேக்ஸ். நம்ம லைஃப்ல எல்லாருமே வேலை செய்யறதுக்கு அப்படின்னா நல்லா சம்பாதிக்கணும், நல்ல லைஃப் வாழணும் அப்படின்றதுக்காக தான். அப்படி இருக்கிறப்ப இந்த மிஸ்டேக் எல்லாத்தையும் கன்சிஸ்டண்டா திரும்ப திரும்ப நம்ம செய்யறோம். அப்புறம் எப்படி நம்ம நல்லா ஏர்ன் பண்ண முடியும்? ஸோ அப்படிப்பட்ட என்னென்ன கரியர் மிஸ்டேக்ஸ், சின்னதோ பெருசோ, அது என்னென்ன நம்ம பண்றோம், அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வெல்கம் கைஸ், அண்ட் இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை எக்ஸ்பர்டைசர் அகாடமி. அதில் ஒரு புது இனிஷியேட்டிவா நம்ம டெக் அண்ட் பிசினஸ் கோர்சஸ் அதில் வரப்போகுது. அண்ட் ஆல்சோ ஒரு சில பர்டிகுலர் பிசினஸை எண்ட் டு எண்ட் எப்படி ஆரம்பிச்சு எப்படி ரன் பண்றது அண்ட் எப்படி மார்க்கெட்டுக்கு போறது, அதை பத்தியும் கம்ப்ளீட்டா வீடியோ சீரிஸ் போட போறோம். ஸோ அதை செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ கரியர் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறப்ப நிறைய பேர் ஓகே, இப்போ நான் செய்யற ஒரு வேலை, இந்த வேலையை நல்லா செய்யணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் யோசிக்காம இதை தாண்டி நான் நல்லா ஏர்ன் பண்ணணும், இதை வச்சு நான் நல்லா லைஃப்ல முன்னேறணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் அண்ட் என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பிரைமரிலி பண்றோம் அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், நீங்க உங்க ஒரு வேலைக்கு நீங்க போறீங்க. அந்த வேலையில நீங்க ஒரு ஜாபுக்கு இவ்வளோ என்னோட சேலரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவா தெரியாம ஒரு இன்டர்வியூக்கு போறது நம்ம பண்ற ஃபர்ஸ்ட் பிக்கஸ்ட் கரியர் மிஸ்டேக். இது நிறைய பேர் ஒரு 35,000 40,000 ஏர்ன் பண்ணுவாங்க. ஆனா ஆக்சுவலி அவங்களுக்கு ஒரு 55,000 to 60,000 ஏர்ன் பண்றதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கும். அவங்களுக்கு சேலரி கொடுக்கறதுக்கும் ரெடியா கூட இருப்பாங்க. உங்களுக்கு சரியா நெகோஷியேட் பண்ணாம, உங்களோட மார்க்கெட் வேல்யூ உங்களுக்கு என்னன்னு தெரியாம நீங்க இன்டர்வியூக்கு போனதுனால நீங்க இழந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு 25,000 to 30,000. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் பிக்கஸ்ட் கரியர் மிஸ்டேக் நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி மார்க்கெட்ல என்ன நிலவரம், என்னோட மார்க்கெட் வேல்யூ என்ன, நான் எவ்வளவு டிமாண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த தெரியாம போறது ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட் ஒரு ப்ராப்பரான கவர் லெட்டரும் ரெஸ்யூமேவும் ப்ரிப்பேர் பண்ண தெரியாம இருக்கிறது. இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா இது நீங்க யாராவது ஹையர் பண்ணி கூட இந்த வேலையை நீங்க செய்யுங்க. ஏன்னா இட் இஸ் வொர்த் இட். ஏன்னா நீங்க போகாத இடத்துல, நீங்க பேசாத ஒரு இடத்துல உங்களை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு விசிட்டிங் கார்டு தான் உங்களோட கவர் லெட்டரும் உங்களோட ரெஸ்யூமேவும். அதை வச்சுதான் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கணுமா வேணாமா, உங்ககிட்ட பேசணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெச்ஆர் முடிவு பண்ண போறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல நீங்க அனுப்பிச்ச ரெஸ்யூமே உங்களுக்கு இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணி கொடுக்கணும். அதோட ஒரே ஒரு வேலை அது மட்டும்தான். அதுக்கப்புறம் நீங்க பேசி அந்த வேலையை வாங்குறது உங்களோட திறமை. பட் அந்த வேலையை கரெக்டா செய்யறதுக்கு அது ரெண்டு வேணும். நிறைய பேர் பண்ற கரியர் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு ஃப்ரெண்டு கொடுத்த ஒரு டெம்ப்ளேட்ல ரெஸ்யூமே அப்டேட் பண்றது, கவர் லெட்டரே ப்ராப்பரா எழுதாம அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ இதை ப்ராப்பரா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட், ஒரு டம்மியா ஒரு இன்டர்ன்ஷிப் நான் போறேன், டம்மியா ஏதோ ஒரு கம்பெனியில் நான் வேலை செய்யறேன், ரெஃபரன்ஸ் லெட்டரை ஆட் பண்றேன், இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க பண்றது. இப்ப இருக்கிற ஹெச்ஆர் உங்களை மாதிரி ஒரு நாளைக்கு 100கணக்கான ரெஸ்யூமே பார்ப்பாங்க. அதுல எது போலி, எது உண்மை, எது உண்மை கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நீங்க ஒரு ரெஸ்யூமேல ஒரு விஷயம் நீங்க போடுறீங்க, இன்டர்ன்ஷிப் போடுறீங்கன்னா அப்பா கம்பெனி, மாமா கம்பெனி அப்படின்றதெல்லாம் போடாம ஒரு ப்ராப்பரான ஒரு கம்பெனியில ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு போங்க. அண்ட் அது உங்க ரெஸ்யூமேல ரிஃப்ளெக்ட் ஆகணும். நீங்க ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ல நான் சும்மா வேலை செஞ்சேன் அப்படின்னு இல்லாம, இதுதான் என் ப்ராஜெக்ட், இதுதான் GitHub லிங்க், இதில் நீங்க போய் பாருங்க, Node.js ஒர்க்ல நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க கிளியர் கட்டா காமிக்கிற மாதிரி இருக்கணும். அது ரெஸ்யூமே மட்டும் இல்லாம நீங்க இன்டர்வியூல பேசுறப்பே அந்த ப்ராஜெக்ட் உங்களை அறியாம வாயில வரணும். ஸோ இதுதான் ரியல் இன்டர்ன்ஷிப். அந்த ரியல் இன்டர்ன்ஷிப் இருக்கிறதா இருக்கட்டும். அண்ட் நெக்ஸ்ட் நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க. வேலையில போயிட்டு நிறைய நேரம் இந்த கம்பெனில என்னோட லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காம அடுத்த கம்பெனிக்கு நான் எப்படி ஜம்ப் பண்றது அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆஃபீஸ்ல உங்களோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு தான் தெரியும். நீங்க இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க ஒரு கிரிட்டிக்கல் ரிசோர்ஸா ஆக மாட்டீங்க. நீங்க ஒரு 10 வருஷம் ஒரு கம்பெனியில இருக்கிறனாலும் சரி, இல்ல 4 வருஷம் ஒரு கம்பெனிலயோ, இல்ல 4 மாசம் ஒரு கம்பெனியில இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அந்த கம்பெனியில நீங்க இருக்கிற வரைக்கும் நீங்க ஒரு கிரிட்டிக்கல் ரிசோர்ஸா இருக்கணும். கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட்ல நீங்க இல்லைன்னா அந்த ப்ராஜெக்டே ஓடாது. கிளையண்ட் உங்ககிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறான். அந்த ப்ராஜெக்டோட ரெக்குவயர்மெண்ட் உங்களுக்கு தான் ஃபுல்லா தெரியும். அந்த ப்ராஜெக்டோட எல்லா நூக் அண்ட் கார்னர் கோடும் உங்களுக்கு தான் தெரியும். இப்படின்ற விஷயம் எல்லாம் தெரிஞ்சவன் தான் ஒரு ப்ராப்பரான கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ். அந்த கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ப்ராப்பரான டிசிப்ளின். ஆஃபீஸ்ல ஆன் டைமுக்கு போறது, பீங் வெரி ப்ரொஃபஷனல். ஒரு எமோஷனலா ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணாம எல்லா விஷயத்தையும் லாஜிக்கலா ரீசனிங் பண்றது அண்ட் லாஜிக்கலா ரேஷனலா யோசிக்கிறது. அண்ட் அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வந்துச்சுன்னா அதை மேனேஜர் லெவலுக்கு எஸ்கலேட் ஆகாம நீங்களே ஹேண்டில் பண்றது. இந்த ஒரு விஷயம் தான் கைஸ் நிறைய பேர் கரியர்ல குயிக்கா லேட்டரல்ல கிளைம் பண்றதும். இப்ப ஏன் சுந்தர் பிச்சை அந்த கம்பெனில இருந்த ஒரு ஸ்டாஃப் தான், அவர் எப்படி சிஇஓ ஆனாரு? ஏன் அதே கம்பெனில சுந்தர் பிச்சைக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாம் சிஇஓ ஆகல. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா
அந்த பிரச்சனையும் உங்க மேனேஜரை விட்டு ஹேண்டில் பண்ணாம நீங்களே ஹேண்டில் பண்றது. இந்த ஒரு விஷயம் வந்து இட் மேக்ஸ் எ வெரி பிக் டிஃபரன்ஸ். நீங்க உங்க ஆஃபீஸ்ல சின்ன வேலையை பண்ணுங்க, பெரிய வேலையை பண்ணுங்க, ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டியை நீங்க வளர்த்துக்கோங்க, லேர்ன் பண்ணிக்கோங்க. ஈவன் உங்க கண்ணு முன்னாடி உங்க மேனேஜர் செய்யறாரு அப்படின்னா அவரும் ஒரு மனுஷன் தான், அவருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவர் என்ன செய்யறாரு, எப்படி பேசுறாரு, எப்படி கிளையண்ட்டை கன்வின்ஸ் பண்றாரு அப்படின்றத லேர்ன் பண்ணுங்க. அந்த இடத்துல எனக்கு இனிமே என் வேலை கிடையாது, அவர் வேலையை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போகாதீங்க. அந்த இடத்துல தான் உங்களுக்கு வேல்யூபிளான லெசன் இருக்கு, அதை லேர்ன் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் கரியர் மிஸ்டேக்கா நான் பார்க்குற ஒரு பிக்கஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையில போயிட்டு 8 மாசம் கழிச்சு நம்ம பெருசா லேர்ன் பண்ணாது. எனக்கு இதே ப்ராஜெக்ட் தான், நான் இதே இதில் தான் இருக்கிறேன், இதே டொமைன்ல இதே இதில் தான் பண்ணிட்டு இருக்கேன், லெகசி கோடு இப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் வந்து இட் இஸ் நாட் கோனா மேக் யுவர் கரியர் பிரைட். ஸோ உங்களுக்கு தேவையான ஸ்கில் செட்டு உங்களுக்கு ஆஃபீஸ்ல கிடைக்கல அப்படின்னா வெளியில தேட வேண்டியது உங்களோட வேலை. ஸோ அதை தேடாம வந்து எனக்கு ஸ்கில்லை வளர்த்துக்காம 8 மாசம் கழிச்சு 9 மாசம் கழிச்சு எனக்கு வேலை போயிடுச்சு, இப்போ எனக்கு வேற வேலை கொடுங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு அவங்க யாரும் உங்களுக்கு என்ன வேலை கொடுக்க முடியும்? ஸோ உங்க ஸ்கில்லை டெவலப் பண்ண வேண்டியது உங்களோட வேலை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆஃபீஸ்ல எக்காரணத்துக்கு கொண்டும் சரி உங்களுக்கு ஒரு வேலை பிடிக்கல, இல்லை அந்த வேலையில மேனேஜரை பிடிக்கல, இல்லை கொலீகை பிடிக்கல அப்படின்னா அது வெளியில எக்ஸ்பிரஸ் பண்றது. ஸோ நீங்க ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க வந்து கோவப்படுறீங்க, உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நடக்குது அப்படின்றத வந்து நீங்க அந்த இடத்த மாற்ற முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன்ல அதை மாற்ற ட்ரை பண்றது வந்து ஸ்டூபிடிட்டி. நான் வந்து எனக்கு இது வரைக்குமே நான் ஒர்க் பண்ண எல்லா கம்பெனிஸ்லயுமே வந்து எனக்கு கொடுத்த காசுக்கு தான் நான் வேலை செய்வேன். கொடுத்த காசுக்கு மேல நான் வேலை செய்யறதுக்கான ஒரே காரணம் என் மேனேஜர் தான். என் மேனேஜர் என்கிட்ட நல்லா இருந்தாங்க அப்படின்னா நான் கொடுத்த காசுக்கு மேல வேலை செய்யறது எனக்கு சந்தோஷமா வேலை செய்வேன். ஒருவேளை என் மேனேஜர் நல்லா இல்லை அப்படின்னா கரெக்டா கொடுத்த காசுக்கு தான் வேலை செய்வேனே தவிர என் மேனேஜர் நான் திருத்தணும், என் மேனேஜர் பண்ற தப்ப போய் போட்டு கொடுக்கணும், இந்த வேலைலாம் நான் செய்ய மாட்டேன். ஏன் அப்படின்னா என் மேனேஜருக்கு என்னோட பவர் அதிகம், என்னோட கிரெடிட் அவர் எடுத்துக்க முடியும், எனக்கு கொடுக்க வேண்டிய ப்ராப்பரான சேலரி கொடுக்காம இன்க்ரிமெண்ட் கொடுக்காம தடுக்க முடியும். இந்த மாதிரி நிறைய பவர்ஸ் அவருக்கு இருக்கு. அவர்கிட்ட போய் சண்டை போட்டு நான் ஜெயிச்சு எதுவுமே சாதிக்க முடியாது. ஸோ அன்னைக்கு அவர் கூட தான் நான் இருந்தாகணும், அந்த வேலையை செஞ்சாகணும் அப்படின்னா புத்திசாலித்தமா யோசிச்சு அந்த வேலையை எப்படி ஆமிக்கபிளா தாண்டி போறது, அடுத்த கம்பெனிக்கு போற வரைக்கும் எனக்கு அந்த கம்பெனி தான் சோறு போட போகுது. அப்படி இருக்கிறப்ப அந்த இடத்துல என்னோட பே கிரேடுக்கு மேல நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். ஸோ இது எல்லாமே இருந்தாலும் கைஸ் நம்ம லைஃப்ல நம்ம வேலை செய்யறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசு சம்பாதிச்சு ஒரு நல்ல லைஃப் வாழணும் அப்படின்றதுனால கரியர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்ட் ஆஃப் லைஃப் தானே தவிர லைஃபே கிடையாது. ஸோ அதுக்காக உங்க எல்லா லைஃபையுமே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி இன்னைக்கே நான் எல்லாத்தையும் சம்பாதிச்சு முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களோட பர்சனல் லைஃபும் சரி, உங்களோட ப்ராப்பரான பர்சனல் லைஃப் இருக்கட்டும், உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளாக இருக்கட்டும், இந்த சர்க்கிளில் உங்களோட நிம்மதியாக ஹாப்பியாக இருக்க முடியல அப்படின்னா ஆஃபீஸில் வந்து உங்களோட ஹாப்பியாக ஜாலியாக ஒர்க் பண்ண முடியாது. சந்தோஷமா இருக்கிற மனுஷன் நிறைய விஷயத்தை சாதிக்கலாம் கைஸ். சந்தோஷமே இல்லாத ஒரு மனுஷனால எதையுமே சாதிக்க முடியாது. ஸோ திங்க் அபவுட் இட். இதெல்லாம் சின்ன சின்ன கரியர் டிப்ஸ் தான். ஸோ வில் see again. Thanks.